திருவண்ணாமலையில் பெண்ணை கொன்றதாக போலீஸ் சாமியார் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் பகீர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். விவரங்களுடைய நம்முடைய செய்தியாளர் மோகன் விவரம் என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கண்ணமங்கலம் அருகே போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவத்தின் எதிர்வாளியாக சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகரன் தலைமையில் மோப்பனாய் மற்றும் கைரேக நிறுவனர் இந்த பெண் காஞ்சிபுரம் மாவட்டத்தை ஸ்ரீபெரும்புத்தூர் தாலுகா மலையம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த அலுமலை கண்ணமங்கலம் பகுதியில் உள்ள அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றி சிசிடிவிகளை ஆய்வு செய்த போது அலுமேலி என்ப அந்த மூதாட்டியை சாமியார் ஒருவர் உடன் அழைத்து சென்ற அந்த சிசிடிவி காட்சி கிடைக்கப்பட்டது. சிசிடிவி காட்சியை வைத்து போலீசார் விசாரணையில் இறங்கி என்று தெரியாமல் திகைத்து நின்ற போலீசார் விடியற் காலை சென்னை குன்றத்தூர் அருகே உள்ள ஆசிரமத்தில் சாமியார் தங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சாமியாரை சென்னையில் இருந்து அழைத்து வந்து கண்ணமங்கலம் காவல் நிலையத்தில் வைத்து தடுத்து வருகின்றார். சாமியார் நினைத்தாலே முக்தி தருவோம், திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் தனது உயிரை விட்டால் நான் முக்தி அடைவேன் அந்த பெண் கூறியதால் நான் அந்த பெண்ணை கைத்தடுத்து கொலை செய்ததாக போலீசார் திகைத்து உள்ளனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையார் கோவிலுக்கு மாதம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது இந்த பெண்ணை தடுத்து கொலை செய்துள்ள சம்பவம் திருவண்ணாமலை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதையும் உள்ள பக்தர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்காக தான் கொலை செய்தாரா இல்லது வேற ஏதாவது காரணங்கள் உள்ளதா, இது போன்ற மற்ற மூதாட்டிகளை கொலை செய்ய வாய்ப்புள்ளதா என்ற பல்வேறு கோணங்களில் தொடர்ந்து அந்த சாமியாரிடம் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தேவா மோகன், இப்ப அந்த உயிரிழந்த பெண்ணுடைய உறவினர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கா? நகை பணம் ஏதாவது காணாமல் போயிருக்கா? இவர் எத்தனை நாட்களாக இது மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம் பகுதியில் சுற்றி இருக்காரு? இவரை நம்பி எப்படி வந்தாங்க அவங்க? தேவா, இந்த பெண் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இவருடைய கணவர் சுப்பிரமணி என்பவர் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஆவின் நிறுவனத்தில் தற்காலிக பணியாளராக பணிபுரிந்து வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2018ஆம் ஆண்டு இவரது கணவர் இறந்துவிட்ட நிலையில் இவர்களுடைய மகள்கள் இவர்களை கைவிடப்பட்ட நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை புரட்டாசி மாதமான பௌர்ணமி அன்று கிரிவலம் வந்துள்ளார். அன்றிலிருந்து அவர் வீட்டுக்கு திரும்பவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து போலீசார் இவர் மாதம் கிரிவலம் வருவதாக அவருக்கு போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பட்டது. தகவல் அடிப்படை சாமியாருக்கும் இவருக்கும் தொடர்பு ஏற்பட்டது. விசாரித்ததில் இந்த சாமியார் இந்த பெண்ணின் வீட்டின் அருகே உள்ள ஒரு வீட்டில் 1 மாதம் குடியிருந்ததாக அந்த விசாரணையில் தெரியவந்தது. இந்த சாமியார் அடிக்கடி இந்த பெண்ணை அனைத்து கோவில்களுக்கும் அழைத்து செல்வதாகவும் ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த சாமியார் இதற்காக தான் கொலை செய்தார் என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தாலும் கூட போலீசார்கள் நம்ப முடியாமல் மீண்டும் அவரிடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் ஆணித்தனமாக அந்த சாமியார் கூறுவது அவர் தன்னை கழுத்தறுத்து அண்ணாமலையாரிடம் ஒப்படைத்து விடுங்கள், எனது உயிர் அண்ணாமலையாரிடத்தில் சென்றுவிடும் என்று கூறியுள்ளார். இருந்தாலும் கூட அந்த சாமியார் உன்னை திருவண்ணாமலையில் கொலை செய்தால் அந்த இடத்தில் அதிகப்படியான ஆட்கள் நடமாட்டம் இருப்பதால் அங்கு கொலை செய்ய முடியாது என்பதனால் கண்ணமங்கலம் அருகே உள்ள கொளத்தூர் அருகே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சிவன் கோவில் உள்ளது. அந்த சிவன் கோவில் அருகாமல் அழைத்து வந்து அங்கு அமர்ந்து உணவருந்து விட்டு பின்பு இரவு ஏரியில் அழைத்து சென்று அந்த பெண்ணை அமர வைத்து ஏதோ பூஜிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த பெண்ணை கழுத்தறுத்து கொலை செய்துள்ளார். தற்போது இந்த சம்பவம் ஆரணி மட்டுமல்லாமல் திருவண்ணாமலையே பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அந்த பெண்ணை நேற்று முன்தினம் இரவே 7 மணிக்கு கொலை செய்துவிட்டு அந்த சாமியார் கண்ணமங்கலம் வழியாக நடந்து வந்த சிசிடிவி காட்சிகளும் நமக்கு பிரத்யேகமாக கிடைக்கப்பட்டுள்ளது. அந்த சிசிடிவி காட்சிகளின் மூலம் தற்போது தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சாமியார் இந்த பெண்ணை மட்டும்தான் கொலை செய்தாரா என்பது தற்போது வரை கேள்விக்குறியாக வைத்து தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தேவா, தகவலுக்கு நன்றி மோகன்.